ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 3 சேலஞ்ச் தான். ஸ்டிச்சிங்கில் டே 3 போயிட்டுருக்கோம். இது வந்து ஆல்ரெடி சாரியில் முந்தானியை மட்டும் கொஞ்சம் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி இதில் அனார்கலி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். ஏதாவது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டாப்பாக ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா துப்பட்டாவாக மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1.5 மீட்டர் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து 3 போர்ஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒன்றும் பிரிச்சுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்குக்கு அடுத்தது கட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்குக்காக மேலே உள்ள அந்த டிசைனும் அந்த குஞ்சத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லைன்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு போர்ஷன் இருந்தது, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி 2 தான் இருக்குது ப்ளைனு. அதுதான் வந்து 2ஆக இருக்குது. மேலே உள்ள பார்டர் மட்டும் 2 பக்கமும் பார்டர் இருந்தது. அது மேலே உள்ள பார்டரை மட்டும் கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், 4ஆக ஃபோல்டு பண்ணி நெக்கும் ஹாம்குழியும் தான் கட் பண்ண போகிறோம். நார்மலான ஒரு குர்த்திஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம். லெகின்ஸும் பேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பிளாஸோ, அப்படி இல்லைன்னா ஸ்கர்ட்டும் பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்கு வந்து 4 வச்சுருக்கேன். லென்த் வந்து 3 வச்சுருக்கேன். நெக்குக்கு ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். 1 இன்ச் விட்டு ரவுண்டாக நெக்கு கர்வாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷோல்ட்ரு 2.5 வச்சுக்கிட்டேன். ஹாம் கோல்டு 7 வச்சுருக்கேன். 1 இன்ச் விட்டு கர்வாக கட் பண்ணிக்கிறேன். டபுள் லைன் போட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஹிப்பையும் செஸ்ட்டு பார்ட்டையும் தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து செஸ்ட் பார்ட் எடுக்கிறதுக்காக ஹாம் கோல்லேருந்து மெஷர் பண்ண போகிறோம். ஹாம் கோல்லேருந்து மெஷர் பண்ணால் என்ன வருதோ, ஸ்டிச்சிங் வரைக்கும் என்ன வருதோ, 7.5 வந்தது, 7.5 மார்க் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் ஸ்டிச்சிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 9.5 வந்தது, நான் 9.5 மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 2 லைனு. நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங். இதில் வந்து ஹைட் வந்து 14 இருந்தது, 14 வச்சுக்கிட்டேன் ஹிப்புக்கு. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்புறம் மார்க் பண்ணி பார்த்தேன். அதில் ஹைட்லேருந்து மெஷர் பண்ணிவிட்டு ஹிப்புக்கு 9 இருந்தது, 9 மார்க் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 9 இருந்தது, 9 மார்க் பண்ணிக்கிட்டேன் ஹிப்புக்கு. மார்க் பண்ணிட்டு இப்போ லைன் வரைஞ்சிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். டபுள் லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி யாருக்காவது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுவே வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிட்டே வரும். இதேமாரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் பண்ணாலும் ஓகே, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே உள்ள பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். பேட்ச் ஒர்க்குக்காக அந்த முந்தானி பார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ டிசைட் பண்ணலான்னு எந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் வந்து யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கிராஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக பண்ணுறது மோஸ்ட்லி நிறைய எல்லாம் பார்த்துருப்போம். சரி கிராஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸாக எடுத்துருப்பேன். அதாவது 2 ஷோல்டர்லேருந்து கிராஸாக வர மாதிரி. இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 பார்ட்ஸுமே இப்படி வந்து சைடில் வர மாதிரி. ஓவராக ப்ளைனாகவும் வைக்க முடியாது போர்ஷனை. மோஸ்ட்லி கவர் பண்ணால் தான் நல்லா இருக்கும், ஏன்னா ப்ளைனாக இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் தான் ப்ளைனாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ நெக்கும் சைடையும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்கையும் ஹாம் கோல் அப்புறம் சைடு எல்லாத்தையும் வந்து ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடு போர்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈவனாக அதில் ட்ரா பண்ண மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது நெக்கை மட்டும் ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மிஸ் ஆகிட்டுனா நெக்கு கரெக்டாக இருக்காது, அவுட்லுக்கே போயிடும். அதனால் என்ன பண்ணால் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அதில் வச்சுக்கிட்டு மார்க் பண்ண மாதிரியே அது மேலேயே கட் பண்ணிக்கிட்டேன்.
டெய்லியும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு 13 டேஸ் வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் ஈவினிங் ஆகிடுது வீடியோ போடவே, ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கே. முடிஞ்சளவு நான் 13 டேஸ் ட்ரை பண்ணுறேன். இல்லைனா அது 13 டேஸ் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுனா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறேன் 100 டேஸ்க்கு. இப்போ ஸ்லீவு தான், ஸ்லீவுக்கு வந்து ப்ளவுஸ் பார்ட் இருந்துச்சு, அதிலேயே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு 2ஆக இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ண போகிறேன். 2ஆக ஃபோல்டு பண்ணதை 4ஆக ஃபோல்டு பண்ண போகிறேன். பார்டரை கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ப்ளீட்டட் ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம். அதுக்காக பாக்ஸாக 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 கிளாத் எடுத்து பாக்ஸாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது 2 பார்ட்ஸு, 2 ஹேண்டுக்கு 2 பார்ட்ஸ் எடுத்துகிட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஹாம் கோலை மெஷர் பண்ணிக்கலாம். ஹாம் கோல் 9 வந்தது. 9 ஆஃபாக பிரித்தா 4 1/2 இருந்தது. அந்த 4 1/2 கர்வாக கட் பண்ணிக்கிட்டேன். கர்வாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இது எப்படின்னா ஜிக்ஸாக் மாடலில் வரும். ஹேண்டு பார்க்கவே நல்லா இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்தாலே ஹேண்டு தான் அட்ராக்டாக தெரியும் ஷார்ப்பாக. இப்போ ஒன் சைடை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹாம்குள்ளே வச்சு அப்படியே இப்படி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணால் ஜிக்ஸாகாக இருக்கும், பார்த்தாலே ஷார்ப்பாகவும் இருக்கும் அந்த எட்ஜஸ்லாம். ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி அவுட்லுக் வருதுன்னு. 2 பக்கமும் இதேமாதிரி தான் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணால் ஜிக்ஸாகாக இருக்கும். அந்த 4-5 எட்ஜஸும் அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். சரி, எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ண போகிறோம். நார்மல் கிளாத்தும் மேலே வந்து அந்த முந்தானி சொன்னாலே அதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்குக்கு 2 கிளாத் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். இதுமாதிரி ஏதாவது கிளாத் இருந்தால் யூஸ்ஃபுல்லாகும், கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 30 டேஸ் சேலஞ்சில் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆரிய ஒர்க்கு, குர்த்தீஸு, அப்புறம் வந்து நார்மலாக அனார்கலி எல்லாமே கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா அப்புறம் கவர் பண்ணி தானே ஆகணும், அதனால் கவர் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் பேக் சைடில் இப்போ வந்து ஒரே கிளாத் தான் இருக்கும். இதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுனால 2 கிளாத் இருக்கும். அதில் ஒரே கிளாத் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், 1 இன்ச்சஸ் அளவு வந்து நம்ம கிளாத் எடுத்து மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே பேட்ச் ஒர்க் பண்ணதை வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அங்கேயும் இங்கேயும் நகுந்தால் வந்து அந்த பேட்ச் ஒர்க்கான வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி இது எந்தே சாரியில் அனார்கலி பண்ணேன். அப்போ வந்து பேட்ச் ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணினேன். ஏன்னா நகுந்தாலே நம்ம ஷேஃபே கட் அவுட் ஆகிடுது. இப்போ இந்த கிராஸ் மாடலே வந்து கொஞ்சம் நகுந்தால் அப்படியே வேறு மாடல் ஆகிடுது, வேறு ஷேஃபாக வந்துடுது. அதனால் எப்பயுமே பேட்ச் ஒர்க் பண்ணால் வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க இந்த டிசைன் மேலே. இப்போ பேக் சைடில் நான் சொன்ன மாதிரி 1 இன்ச்சு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, நெக்கு வந்து ரவுண்டாகவே வரமாட்டுது, வேறு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோமா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டிச் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் செகண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு உள் சைடாக வச்சு படிமான தையல் போடணும். வெளி சைடாக வைக்கக்கூடாது, உள் சைடாக வச்சு படிமான தையல் போடணும். அப்போ தான் வந்து அந்த கர்வ் கரெக்டாக வரும். அங்கே பாருங்கள், உள் சைடாக வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் உள் சைடாக வச்சு போட்டோம்னா அந்த கர்வ் கரெக்டாக வரும். படிமான தையல் ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் மடித்து தைக்கணும். சில பேர் மடித்து தைச்சதுக்கப்புறம் படிமான தையல் போடுவாங்க. அப்படி போட்டால் கண்டிப்பாக நெக் வந்து ஷேஃபாகவே வராது. ஒன்ஸ் படிமான தையல் போட்டதுக்கப்புறம் மடித்து தைங்க. இப்போ ஃப்ரண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவு தான், ஸ்லீவை 4 எட்ஜஸையும் சைடில் மடித்து தைச்சிக்கலாம். எல்லா எட்ஜஸ் பக்கத்தையும் அந்த ரவுண்டை மட்டும் விட்டுட்டு, அந்த ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா கர்வு, அதை மட்டும் விட்டுட்டு எல்லா எட்ஜஸையும் மடித்து தைச்சிக்க போகிறோம். 2 ஸ்லீவுமே அப்படி தான். நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஏன் திரும்பி திரும்பி அதுவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எஜஸையும் மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சேர்த்து இப்போ ஹேண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நான் ப்ளீட்டட் வைக்கல. ப்ளீட்டட் வைக்காமல் அதுக்கப்புறம் ப்ளீட்டட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளீட்டட் வைக்க ஸ்டார்ட் பண்ணோடனே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இதில் மெயின் திங்கு. பேக் சைடில் வைக்க போகிறதுல ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ப்ளீட்டட் வைக்க போகிறோம். பேக் சைடில் வைக்கணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். நெசசரின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சிங்கனாலே அதுவே அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு எட்ஜிலேருந்து ஒரு ப்ளீட்டட் வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஷோல்டரில் கரெக்டாக வைக்கலைன்னா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து இன்கம்ப்ளீட்டாக தெரியும். ஷோல்டருக்கு அப்புறம் ஒரு ப்ளீட்டட் கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயுமே போல் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் ஹேண்டை. பேக் சைடில் ப்ளீட்டட் தேவையே இல்லை. பாருங்கள், ஷோல்டருக்கு அப்புறம் 1 ப்ளீட்டட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங்காக இருக்கும் டிசைனு. 2 பக்கமும் அதுமாரி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழெல்லாம் மடித்து தைச்சிக்கலாம். 4 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மடித்து தைச்சிக்கலாம். கீழே பாட்டமை மடித்து தைச்சிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஏதாவது ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும், டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், என்ன ரேஞ்சு அப்படின்னு கேட்டாலும் அதையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஸ்டிச்சிங்கில் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணுவோம். மோஸ்ட்லி சாரியில் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் 600க்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் வேணுன்னா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆரி ஒர்க்குமே போட்டுட்ருக்கேன். நார்மல் நெறியில் தான் போட்டுத்தரேன். அது ஆனால் 100% கேரண்டி கொடுப்பேன். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது ப்ளைனாக இருக்கி ஏதாவது டிசைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸ்டோன் தான் ஒட்டினேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்து சரின்ட்டு இப்படி நீட்டாக ப்ளைனாக இருந்தது. அதாவது ரொம்ப கம்மியாக இருந்தது, இடத்த கவர் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வந்து இந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டேன். இந்த லைனில் இப்படி வச்சுக்கிட்டேன். இந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாடல் டிசைன் வேணாலும் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வச்சு பார்த்தேன். அப்புறம் வந்து சரி பிங்க் கலர் வைப்போம், பிங்க் கலர் லைன் தான் வந்துருக்குது, பிங்க் கலர் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் வச்சுக்கிட்டேன். அதுமாதிரி வச்சு என்ன கலர் டிசைன் பண்ணுறீங்களோ அதே கலரில் நீங்கள் வந்து கீழே மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிளாஸோவோ இல்லை லெகின்ஸோ இல்லை ஸ்கர்ட்டோ மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டிசைன் பண்ண கலருக்கே ஒட்டிட்டு இதை நம்ம அவுட்லுக் கொடுக்கறது தான் இருக்குது. ப்ளைனாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணி அவுட்லுக் கொடுக்க போகிறோங்கிறதெல்லாம் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதேமாரி ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும், அவுட்லுக்கும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதேமாரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கடமைக்கு ஸ்டிச் பண்ணணுன்னு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதோட அவுட்லுக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதில் வந்து ஸ்கர்ட்டு தான் மேட்ச் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கேட்பீங்க பிங்க் கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க என்னென்னு. ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுறது நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். வேணால் கண்டிப்பாக ஸ்கர்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இது பாருங்கள், எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலர் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் ஹார்ட்டின் கொடுங்க. தேங்க்யூ.